அப்போ நம்ம மேலே இருக்கிற அந்த ஸ்பிரிச்சுவல் பிளான், ஹெவன்லி பிளான், எதற்காக நான் அழைக்கப்பட்டேன், எதற்காக, இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்கிறேன், எதற்காக நான் வந்தேன், ஆண்டவருக்குள்ளேயே வந்தேன், எதுக்கு பிறந்தேன், இப்படி யோசிக்கணும். அப்போ தான் உங்கள் மேலே இருக்கிற ஹெவன்லி பிளான் புரியும். இந்த ஹெவன்லி பிளானை புரிஞ்சுக்காமையே படித்தோம், நல்ல வேலை பார்த்தோம், செட்டில் ஆகிட்டோம், அப்படியே கடைசி வரைக்கும் இப்படியே ஓடிட்டு பீஸ்ஃபுல்லாக இருந்துட்டு தசமாக காணிக்கை கொடுத்துட்டு நம்முடைய ஆவிக்குரிய கடமை நிறைவேறிடுச்சு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற ஹெவன்லி பிளான் உங்களுக்கு தெரியாது, நீங்கள் செஞ்சு முடிக்க முடியாது. ஏன்னா நீங்களும் நானும் வரப்போகிற புதிய எருசலேமில் ஒரு பிளானாக இருக்கிறோம், ஒரு அங்கமாக இருக்கிறோம். அப்போ நாம் அதற்காக இப்போ ரெடியாக்கிக்கிட்டு இருக்கிறோம். எப்படி ஏவாளை தோட்டத்துக்கு வெளியே வச்சு ரெடி பண்ணி உள்ளே கூப்பிட்டு வந்தாரோ, நம்மளை பூமியில் வச்சு ரெடி பண்ணி பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறார். அப்போ நான் என்ன பரலோகத்தோட திட்டத்துக்கு இங்கே ரெடி ஆகிறேன்னு நமக்கு தெரியணும்ல. அப்போ நான் முதல்ல பரலோகத்துக்கு போகிறத பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன இருக்கணும், ஒரு உத்தரவாதம் இருக்கணும், கன்ஃபர்மேஷன். அப்போ நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷன் ஆரம்பித்தவங்க எல்லாமே நம்மை போல சாதாரணமாக ஆரம்பித்தவங்க தான். ஆனால் அவருடைய அந்த அச்சீவ்மெண்ட், அவங்களுக்கு வைக்கப்பட்டதான டார்கெட்டை அவங்க அடைஞ்சு முடிஞ்சாங்க. இப்போ எலியாவை குறித்து வாசித்தோம் 2 ராஜாக்கள் 2ல், அவன் சுழல் காற்றில் ஏறி பரலோகத்திற்கு போனான். ஆனால் பைபிள் சொல்லுது நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷனாக இருந்து. அப்போ எப்படி ஒரு பாடுள்ள மனுஷன் நித்திய ஜீவனில் பிரவேசிப்பது அரிதுன்னு பைபிள் சொல்லுது. மனுஷனால் கூடாதது தான் இயேசு சொல்றார், மனுஷனால் கூடாதது தான். அவ்வளோ கஷ்டமான அந்த நித்திய ஜீவன் பெறத ஒரு சாதாரண பாடுள்ள மனுஷனா பிறந்து எப்படி எலியாவால் அச்சீவ் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ஜேர்னி, எலியாவுடைய ஜேர்னியை பார்த்தபோது அவன் எப்படி அதை அட்டைன் பண்ணான் அப்படின்ற போது கர்த்தர் அவனை ஒவ்வொரு இடமாக கொண்டு போகிறார். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 2, 3, 4 வசனங்களை வாசி. பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ இவ்விடத்தை விட்டு கீழ்த்திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரீத் ஆற்றண்டையில் ஒளித்துக் கொண்டிரு. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய். அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். இதுதான் ஃபர்ஸ்ட் எலியாவுக்கு கர்த்தர் வச்சிருக்கான பிளேஸ். அவர் 2 ராஜாக்கள் 2ல் சுழற்காற்றில் ஏறி பரலோகத்துக்கு போகிறார். அந்த இடத்துக்கு அவர் போய் சேர்றதுக்கு முன்னாடி ஒவ்வொரு இடமா கர்த்தர் அவரை ஜேர்னி பண்ணி வைக்கிறார். உதாரணமாக இப்போ நீங்கள் கோயம்புத்தூர் போனோம் அப்படின்னா எடுத்த உடனே இப்போ நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கோயம்புத்தூரில் போய் அப்படி குதிக்க முடியாது. என்ன பண்ணுவாங்க, முதல்ல இங்கேருந்து நீங்கள் அப்படியே போகணும். ஒன்று இந்த பக்கம் விழுப்புரம் உளுந்தூர்பேட்டை போய் கள்ளக்குறிச்சி போய் இப்படி போகணும், இல்லையா இந்த பக்கம் போகணும், போய் சேலம் தருமபுரி இப்படி போகணும். நீங்கள் கோயம்புத்தூருக்கு போகணும்னா அதுக்கு முன்னாடி பல டெஸ்டினேஷன் இருக்குது, சில இடங்கள் இருக்குது, அதை கிராஸ் பண்ணி தான் அங்கே போக முடியும். இயேசு கிறிஸ்துவே, நீங்கள் இயேசு கிறிஸ்துக்கு ஒரு ஜேர்னி இருக்குது. அதாவது அவர் சிலுவை எடுத்துக்கிட்டு கல்வாரிக்கு போனார். ஃபஸ்ட்டு எகிப்துக்கு போவார். எகிப்தில் இருந்த இயேசு நாசரத்துக்கு வருவார். பிள்ளையை எடுத்துக்கொண்டு எகிப்துக்கு போ. எகிப்துலேருந்து அடுத்து எங்கே வருவார் இயேசு? நாசரத். 30 வயசு வரைக்கும் நாசரத்தில் இருப்பார். நாசரத்துலேருந்து யோர்தானுக்கு வருவார். யோர்தான்லேருந்து கலிலியாவுக்கு போவார். இப்படி இயேசு கிறிஸ்துவோட ஜேர்னி இருக்கும். இந்த ஜேர்னி கடைசியாக போய் கொல்கத்தாவில் முடியும். இதுதான் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறதுக்கு அவர்கிட்ட இருந்த பிளான், அவர்கிட்ட உள்ள ஒரு ஜேர்னி. இதே இப்போ இஸ்ரவேலர்கள் இருக்கிறாங்க, கானானுக்கு போனோம். எகிப்துலேருந்து கானானுக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட 42 இடம் இருக்குது. கிராஸ் பண்ணி தான் அங்கே போய் அவங்க ரீச் ஆவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு டெஸ்டினேஷனை கிராஸ் பண்ணி தான் ஹெவனுக்கு போக முடியும். இப்போ யாக்கோபு இருக்கிறார். யாக்கோபு ஃபஸ்ட்டு போய் பெத்தேலுக்கு போனோம், அப்புறம் எங்கே அந்த சொப்பனம் பார்த்த இடத்துக்கு, அங்கேருந்து சிரியாவுக்கு போனோம், திருப்பி வரணும், சுக்கோத்துக்கு வரணும், இப்படி ஒவ்வொரு இடமா வரணும், வந்தால் தான் போக முடியும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஜேர்னி இருக்குது பைபிளில். இந்த ஜேர்னிக்கு பேர் தான் ஊழியம், இந்த ஜேர்னிக்கு பேர் தான் அழைப்பு. இந்த ஜேர்னியை நீங்கள் முடிக்கும் போது தான் எட்டர்னலுக்குள்ளே பிரவேசிப்பீங்க, பரலோகத்துக்கு போவீங்க. அப்போ நம்ம அத்தனை பேருக்கும் இப்படி ஒரு ஜேர்னி இருக்குது. இதில் எலியாவுடைய ஜேர்னியை தான் பார்க்குறோம். ஏன்னா அது ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபார்முலா. பரலோகத்துக்கு போயிட்டார் அவர். நம்ம பரலோகத்துக்கு போகணும். நம்ம எப்பவுமே யாரை ஃபாலோ பண்ணணும்? சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபாலோ பண்ணவங்கள தான் நம்ம ஃபாலோ பண்ண முடியும். அந்த வகையில் பார்க்கும்போது எலியாவுடைய ஃபஸ்ட்டு ஜேர்னி ஆண்டவர் சொல்கிறார், நீ போய், அவர் இருந்த இடத்துலேருந்து கர்த்தர் சொல்கிறாரு, கேரீத் ஆற்றங்கரையில் போய் என்ன செய்ய, தங்கியிரு. அங்கே உனக்கு என்ன செய்வேன், காகங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன், கேரீத் ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய். இது ஒரு ஃபஸ்ட் டெஸ்டினேஷன். முதலாவது கர்த்தர் நம்மை கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வரும்பொழுது முதல்ல கர்த்தர் நமக்கு என்ன செய்வார்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய அடிப்படை தேவை, பேசிக், நம்ம கேட்கக்கூடிய காரியங்கள் எல்லாத்தையும் கர்த்தர் கொடுக்குறார். அப்போ எலியா அன்னைக்கு என்ன சாப்பிட்டாருன்னு அங்கே இருக்குது. என்ன சாப்பிட்டாரு? அப்பமும். குதிரைக்கே புல் கிடைக்காத காலம். என்ன காலம்? குதிரைக்கே புல் கிடைக்காத காலம். அந்த காலத்தில் எலிஜா என்ன சாப்பிட்டாரு?
அப்பமும் இறைச்சியும். பைபிளை கமெண்ட்ரி எழுதுறவங்க சொல்றாங்க, அது அந்த நேரத்தில் கிங்ஸ் ஃபுட்டுக்கு சமமா. கிங்ஸ் ஃபுட்டுனா ராஜாவுடைய பந்தி எப்படி இருக்கும், விருந்து, அதுக்கு ஈக்குவலா. ஏன்னா ஒரு ஆளுக்கு புல்லே கிடைக்கலன்னு சொல்லும்போது அந்த இடத்துல ஒருத்தனுக்கு காலையும் மாலையும் 2 வேளையும் நான் வெஜிடேரியனோட சாப்பாடு கிடைக்குதுன்னா, பிரெட்டும் நான்வெஜ்ஜும் கிடைக்குதுன்னா அது எதுக்கு ஈக்குவல்? கிங்ஸ் ஃபுட்டுக்கு ஈக்குவல். அப்படின்னா அந்த சூழ்நிலையில் கர்த்தர் எலியாவை போஷித்த விதம். உங்களை என்னையும் அழைச்சிக்கிட்டு வரும்போது கர்த்தர் என்ன செய்கிறாரு, ஃபஸ்ட்டு நல்ல கிங்ஸ் ஃபுட்டு தான் கொடுத்தாரு. நம்ம கேட்டதெல்லாம் கொடுத்தாரு. இங்கே வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் ஒரு சாட்சி இருக்கும், ஏதாவது ஒரு சாட்சி இருக்கும். ஏதோ ஒரு விதத்தில் கர்த்தர் தொட்டு இருப்பார், ஏதோ ஒரு விதத்தில் கர்த்தர் உங்களுக்கு விடுதலையாக்கி இருப்பார், சுகமாக்கி இருப்பார், நீங்கள் கேட்டதை கொடுத்துருப்பார், ஆசீர்வதிச்சிருப்பார். உங்கள் ஒவ்வொருத்தருக்கு பின்னாடியும் ஒரு சாட்சி இருக்கும். அதான் பைபிள் சொல்லுது, வனாந்தரத்திலே நயங்காட்டி அவர்களை அழைத்தேன். அதோட அர்த்தம் என்னன்னா, ஆண்டவர் கூப்பிடும் போது நம்மளை அப்படி தான் கூட்டிகிட்டு வந்தார், கேட்டதை கூப்பிட்டு வந்தார். பல நேரங்களிலே கர்த்தர் நம்மளே அதான் ஃபஸ்ட்டு டெஸ்டினேஷன். இப்போ இயேசு கிறிஸ்துவை பிசாசு சோதிக்கும் போது முதல் சோதனை என்னதுன்னு கேளுங்க, கல்லுகளை அப்பமாகி பூசி. இப்போ இயேசு கிறிஸ்துக்கு முதல் சோதனையை மேலேருந்து குதிங்க, மலைக்கு மேலே கூட்டிகிட்டு போய் காட்டுறதுலாம் இல்லை, பேசிக் சாப்பாடு, இதை சாப்பிடுங்க. அதுக்கு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்குது. ஆனால் பேசிக்காக ஒரு மனுஷனுக்கு சோதனை அப்படி தான் வரும். ஆண்டவர் ஒரு மனுஷனை கூப்பிடும்போது அவனுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்து கூப்பிடுறாரு. இப்போ எஸ்தரை செலக்ட் பண்ணுறாங்க ராஜாவுக்கு, வசனம் சொல்லுது, அப்படி செலக்ட் பண்ணப்பட்ட கன்னிகைகள் என்ன கேட்டாலும் அவர்களுக்கு அது கிடைக்கும் அப்படின்னு இருக்கு. அப்படி தான் ஆண்டவர் நம்மளை வச்சிருக்காரு. ஆனால் அது பேசிக். நம்ம அந்த பேசிக் இடத்த விட்டு தாண்டி போகவே மாற்றோம். இன்னும் காக்காவுடைய ஃபுட்டுக்கிட்டே உட்காந்துருக்கோம். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த வேலை, தெரியுமா உங்களுக்கு? நல்லாவும் இருக்கும். நம்ம வேலை என்ன தெரியுமா? ஒன்லி ஜெபம் பண்ணுறது மட்டும். யோகோவா 5:17-18. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்போ அவனுக்கு வேலையே என்னது? ஜெபம் பண்ணுறது. இப்படி சொல்லும்போது கேட்கும்போது எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க. காலையில் காக்கா அப்பமும் இறைச்சியும் கொண்டு வரோம், சாப்பிட்டோம், கேரித்தாற்றங்கரை தண்ணியை குடித்தோம், ஜெபம் பண்ணோம், மத்தியானம் ரெஸ்ட் எடுத்தோம், சாயங்காலம் திருப்பி காக்கா அப்பமும் இறைச்சியும் கொண்டு வரோம், சாப்பிட்டோம், ஜெபம் பண்ணோம், படுத்தோம், ஏந்திரிச்சோம். நல்லா இருக்கா இல்லையா? எவ்வளோ நல்லா இருக்கு. சாப்பிட்டோம், ஜெபம் பண்ணோம், தூங்கணும், சாப்பிட்டோம், ஜெபம் பண்ணோம், தூங்கணும். எதுக்கு சொல்ல வரேன்? அந்த மாதிரி உட்கார்ந்து சாப்பிட்ற காலம் ஒன்று வரும். கேட்டதெல்லாம் கர்த்தர் கொடுப்பார், ஆசீர்வதிப்பார். என் நாமத்தினாலே எவைகளை கேட்கலோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள். எல்லாம் வரும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இது ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான். இதுதான் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையோட பேசிக். நாம் என்ன நினைப்போம் தெரியுமா? அந்த இடத்துல அப்படியே ஸ்டக்கப் ஆகிடணும், அவ்வளோதான். நல்லா இருக்கு, காக்கா வருது, சாப்பிட்றோம், தூங்குறோம், ஜெபம் பண்ணுறோம், ஸ்பிரிச்சுவலி ஓகே, வேர்ல்ட்லி ஓகே, கிங்ஸ் ஃபுட் வருது, நல்லா இருக்கு, சோத்திரம். சாட்சி வேற சொல்லுவோம், கர்த்தர் எனக்கு ஒரு நல்ல வேலை கொடுத்துருக்கிறார், ஆகவே நமக்கு மாதம் மாதம் கை நிறைய சம்பாதியம் கொடுத்துருக்கார், சொந்த வீடு இருக்கிறது, மனைவி பிள்ளைகள் இருக்கார்கள், நன்றாக இருக்கிறேன், ஆண்டவர் பாப்பாரு, செட்டில் ஆயிட்டியோ, ஓஹோ. அப்படியே ஒரு சைக்கிள் ஒன்று வரும். கேரித்தான்ற கரையின் தண்ணீர் என்னவாயிடுச்சு? வற்றி போயிட்டு. ஆண்டவர் பார்த்தாரு, பையன் இதுக்கு மேலே எங்கேயும் என்ன செய்ய மாட்டான், போக மாட்டான், செட்டில் ஆயிடுவான். இப்போ சொல்கிறாரு, நீ எந்திரிச்சு போ, செகண்ட் டெஸ்டினேஷன் இதான், 2வது பிளேஸ். முதல்ல கர்த்தர் நம்ம எல்லாவற்றையும் கொடுத்து ஆசீர்வதிச்சு பேசிக். நீங்கள் வந்தபோது கர்த்தர் அப்படி தான் இருக்கிறார், இந்த மாற்று கருத்தே இல்லை, எல்லாம் தரார். ஆண்டவர் அதை தாண்டி அடுத்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போவார். வாசிங்க 8-9 வசனங்கள் வாசிங்க. 1 ராஜா 17ஆம் அதிகாரம் 8-9. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சீதோனுக்கடுத்த சாரிபாத் ஊருக்குப் போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். அங்கே போனால் என்ன கிடைக்கும் தெரியுமா? அப்பதான் கிடைக்கும், அடை தான் கிடைக்கும். இப்போ அப்பமும் இறைச்சியும் தாண்டி அடுத்து எங்கே வரணும்? அப்பத்தின் வீட்டுக்கு வரணும், அப்பம் இருக்கிற ஒரு வீட்டுக்குள்ளே வரணும். இது செகண்ட் பிளேஸ். ஆசரிப்பு கூடத்தில் பாருங்க, வெளியே அப்பமும் இறைச்சியும் தாவீது கொடுப்பாரு ஜனங்களுக்கு. 2 சாமுவேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் இருக்கும். ஒரு படி திராட்சை ரசமும் அப்பமும் ஒரு துண்டு இறைச்சி துண்டையும் கொடுத்து அவர்களை தாவீது அனுப்பினான். அப்படிதான் இருக்கும், 2 சாமுவேல் 6ல் இருக்கும். ஆனால் அந்த ஆசாரிப்பு கூட தாண்டி உள்ளே போனீங்கன்னா இறைச்சி இருக்காது. உள்ள என்ன இருக்கும்? சமூகத்து அப்பம் 12 அப்பம் இருக்கும். இப்போ தாவீது அதை சாப்பிட போவார் இன்னொரு இடத்துல, கோலியாத்தை இது பண்ணுற இடத்துல. அதுக்கப்புறம் சவுல் துரத்தும் போது அவர் போய் நேராக அந்த அப்பத்தை சாப்பிடுவார்.
ஆரம்பத்தில் ஆண்டவர் இறைச்சியும் அப்பத்தையும் கொடுத்தது உண்மை. மாம்சத்துக்கு தேவையானதை கொடுத்து ஆசீர்வதிச்சு அதெல்லாம் கொடுக்கிறார், எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா அதுலயே நாம செட்டில் ஆயிடக்கூடாது. அடுத்து இன்னும் கொஞ்சம் முன்னேறி போகணும், இன்னொரு இடத்துக்கு வரணும். அங்கே உங்களுக்கு அப்பம் வைக்கப்பட்டிருக்கும், அது வீடு, அப்பத்தின் வீடு, அப்பம் கொடுக்கிற வீடு, அது சபை. அல்லது அங்கே உங்களுக்கு ஆண்டவர் சில காரியங்களை ஏற்படுத்தியிருப்பார், இது அதுக்கு அடுத்த லெவல். நாம் அந்த இறைச்சி துண்டு டேஸ்ட் இருக்குல்ல, இது எப்பவுமே அடுத்த லெவலுக்கு போக விடாது. இந்த நான் வெஜிடேரியன் நல்லா சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், அதுக்கப்புறம் அது இல்லாமல் சாப்பிடவே தோணாது. அப்புறம் என்ன தோணும்னா, ஒரு துண்டாவது இருந்தாதான், சில ஆட்கள் சொல்லுவாங்க ஒரு கருவாடாவது அப்படிம்பா. அது பாடியில் ஊறிடும், அது ஒரு விதமான டேஸ்ட்டாக மாறிடும். அதுக்கப்புறம் அது இல்லாமல் என்ன வராது. ஒரு லெவலுக்கு மேலே நம்ம எப்படி போயிடுவோம்னா, ஒரு வேலை செய்ய முடியலனாலும் யார் வீட்லையாவது செஞ்சாங்கன்னா வாசனையோடையாவது சாப்பிட சொல்லுவோம். அதே மாதிரி தான் அதிகமாக உலகத்துக்குள்ளே இருந்து ஆசீர்வதிக்கப்பட்டுட்டீங்கன்னா, அதை விட மேலான ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு போகும்போது இது உங்களை பின்னோக்கி இழுக்கும், இது உங்களை போக விடாது. இந்த டேஸ்ட் இருக்குல்ல, உலகம் இருக்குல்ல, இது வேற, இது உங்களுக்குள்ள ஊறிடுச்சு பிறந்ததுலேருந்து. ஒரு பீரியடில் கர்த்தர் தான் இதை கொடுத்தாரு, ஒரு இடத்துல கர்த்தர் தான் அதை விடும்பார். இப்போ நித்திய ஜீவனை சுதந்திரத்துக்கு ஒருத்தன் வந்தான்ல, அவன் யாருன்னு கேட்டிங்கன்னா, நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்ட முடியாதவன். மத்தேயு 19 இருக்கும். அவன் சொல்லுவான், நான் சிறு வயது முதல் கொண்டு இதையெல்லாம் கை கொள்ளுகிறேன் அப்படின்பா. அப்போது ரொம்ப பர்ஃபெக்ட், மிகுந்த ஆஸ்தி இருந்துச்சு அவனுக்கு. இந்த மிகுந்த ஆஸ்தி எதனால் வந்துச்சுன்னா, அவன் ஒழுக்கமாக இருந்ததுனால வந்துச்சு, ஒழுங்காக வியாபாரம் பண்ணி. இப்போ அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தது யார் அவனுக்கு? அதே கர்த்தர் தான் சொல்கிறாரு, இவைகளை விட்டு விட்டு என்னை பின்தொடரு. செகண்ட் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ் தான் உங்களால என்னாலே செய்ய முடியாத ஸ்டேஜ். கர்த்தர் உங்களுக்கு, நீங்கள் சொல்லுவீங்க, ஆண்டவர் தான் எனக்கு படிக்க வச்சாரு, ஆண்டவர் தான் ஞானத்தை கொடுத்தாரு, படிப்பறிவு இல்லாமல். ரைட். ஒரு இடத்துல அதையே கர்த்தர் விட சொன்னால் விட முடியுமா? எகிப்தின் கலைகளில் கொண்டு போய் எகிப்தில் பார்வோன் வீட்டில் விட்டது யாரு? கர்த்தர். அங்கே தான் 40 வருஷம் வளர்ந்தாரு. ஒரு இடத்துக்கு வரும்போது எகிப்தின் கலைகளை இவர் மறக்கணும். கமாலியல் பாத்தில் உட்கார்ந்து பவுல் நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்ட முடியாதவன் தன்னை சொல்றாரு. ஒரு இடத்துல இதே நியாயப்பிரமாணத்தை அவர் விடணும். கொடுத்தது யாரு? கர்த்தர். 2 போட் நிறைய மீன் பேதுருக்கு கொடுத்தது யாரு? கர்த்தர். அதே கர்த்தர் சொல்றாரு, இவைகளை விட்டு விட்டு என்னை பின்பற்றி வா. கர்த்தர் கொடுக்கும் போது வாங்க தெரிஞ்ச நமக்கு, அவர் சொல்லும் போது அதை விடவும் தெரியணும். இதுதான் அந்த இறைச்சியை தாண்டி அப்பத்தின் வீட்டுக்கு போறது, பலிபிடத்தை தாண்டி பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போறது. நம்மளால இப்ப என்ன பிரச்சனைனா, இந்த இறைச்சி இல்லாம இருக்க முடியாது, மாம்சத்தின் இச்சை இல்லாம இருக்க முடியாது, மாம்சத்தின் விருப்பம் இல்லாம இருக்க முடியாது. ஏதோ ஒரு வகையில் ரோமர்கள் நிருபத்தை நீங்க வாசிச்சு பாருங்க, 8ஆம் அதிகாரம் வரைக்கும். 7ஆம் அதிகாரம் கடைசியில் அவர் சொல்றாரு, நான் விரும்பாததையே செய்கிறேன், பரிதவிக்கப்பட்ட மனுஷன் நான், யார் என்னை விடுவிக்க கூடும் அப்படின்னு கேட்கிறார். பாவத்தை பத்தி பேசுறார். ஆனா 8ஆம் அதிகாரத்தில் பாருங்க, பாவத்துக்கும் ஆவிக்கும் சண்டைன்னு சொல்ல மாட்டாரு, மாம்சத்துக்கும் ஆவிக்கும் சண்டைம்பார். நம்ம பாவத்தை கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறோம், இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது, இந்த பாவத்தை செய்யக்கூடாதுன்னு. ஆண்டவர் சொல்றாரு, மாம்சத்தின் கிரியையவே செய்யக்கூடாது. மாம்சத்தின் கிரியை நம்ம பார்வைக்கு நிறைய விஷயம் பாவமே கிடையாது. இப்போ நமக்கு பாவம்னா என்ன? சிகரெட் பிடிக்கிறது, குடிக்கிறது, அப்புறம் சில தப்பான காரியங்கள், இதெல்லாம் நமக்கு பாவம். சரியா? இப்போ மோசேக்கு பாவம்னா என்ன? கர்த்தர் கண்மலையை பார்த்து பேசுனாரு, இவரு அடிச்சாரு. இப்போ இவரு அடிச்சது முழுக்க முழுக்க ஸ்பிரிச்சுவல். ஜனங்களுக்கு தண்ணி வேணும், மினிஸ்ட்ரி, ஜனங்க அங்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, தண்ணி வந்துச்சு, ஜனங்க குடிச்சாங்க. ஆனால் இங்கே என்ன பிரச்சனை? மாம்சத்துக்கும் ஆவிக்கான பிரச்சனை. ஆவியான தேவன் ஒன்று சொல்றாரு, மாம்சம் ஒன்று சொல்லுது. ஆனால் மாம்சம் சொல்றதும் ஸ்பிரிச்சுவல் மாதிரி தான் இருக்கும். இப்போ நீங்க பாவத்தை செய்யல, ஆண்டவர் கூடாரத்தில் குடியிருக்கேங்கிறாரு, தாவீது கல்லில் அவருக்கு ஆலயம் கட்டுறேங்கிறாரு. கர்த்தர் கேட்கிறாரு, நான் உன்னை கேட்டேனா? இங்க மாம்சத்துக்கும் ஆவிக்கான பிரச்சனை. நம்ம பாவம் சொல்லி பேசிக்ல சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் இப்போ நம்ம எதில் திருப்தி ஆகிறோம் தெரியுமா? நான் முந்தி மாதிரிலாம் இல்லைங்க, இப்போ அந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கறதில்ல, நான் அந்த மாதிரி விஷயங்கள் செய்யறதில்ல, நான் அந்த மாதிரி காரியங்கள் செய்யறதில்ல, நான் முந்தி பாவம் பண்ணிட்டு இருந்தேன், அதெல்லாம் இப்போ செய்யறதில்ல, நான் இன்னும் இறைச்சியை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, நீ அப்பத்தின் வீட்டுக்கு வா. இங்கே வந்தாதான் தெரியும், மாம்சம் இல்லாமல் வெறும் அப்பம் உள்ள ஒரு இடம் இருக்கு, சமூகத்தப்பம் மட்டும் இருக்கிற இடம் இருக்கு,
சாரிபாத் விதவையின் வீடு இருக்கு, அங்க வெறும் அப்பம் தான் இருக்கும், இறைச்சி இருக்காது. 100% இறைச்சி இல்லாத இடம் ஒன்று இருக்கிறது. அந்த இடத்துக்கு தான் செகண்ட் நம்ம வரணும். பரலோகத்துக்கு போகணும்னா இதான் செகண்ட் பிளேஸ். இப்போ நம்மகிட்ட என்ன இருக்குது? கர்த்தர் கொடுத்த வீடு இருக்கு. நாங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம், கர்த்தர் எங்களுக்கு வீடு கொடுத்தாரு, ஆசீர்வதிச்சாரு. கரெக்ட். ஒரு இடத்துல கர்த்தர் அந்த வீட்டை விட சொன்னா விட முடியுமா? பிள்ளை இல்லாமல் இருந்த 100 வயசுல கர்த்தர் கொடுத்தாரு, ஒரே பிள்ளைன்னு சொல்லிட்டாரு, இவன் மட்டும்தான் உனக்கு பிள்ளைன்ட்டாரு. ஒரு இடத்துல வராரு, இந்த பிள்ளை எனக்கு தருவியான்னு கேட்குறாரு, கொடுக்க முடியுமா? இங்கே தான் இறைச்சியை விட்டுட்டு நீங்கள் சாரிபாத் விதவையின் வீட்டுக்கு போகிறதுக்கான அடையாளம் வருகிறது. எந்த மாம்சமும் என்னை தடுக்காது. பிள்ளையை கர்த்தர் கொடுத்தாரு, பிள்ளைக்கு படிப்பை கர்த்தர் கொடுத்தாரு. இப்போ கர்த்தர் கேட்குறாரு, உன் பிள்ளையை எனக்கு கொடு, ஊழியத்துக்கு கொடு. கொடுக்க மாட்டான். இங்கே தான் வரும் விஷயம். நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். அடுத்த டெஸ்டினேஷன், அடுத்த இடம் ஒன்று இருக்கு. அது என்னன்னு கேட்டால் சாரிபாத் விதவையின் வீடு. அங்கே இறைச்சி இருக்காது, வெறும் அப்பம் தான் இருக்கும். அங்கே நீங்கள் தேவனுடைய சித்தத்தை எதையும் செய்ய முடியாது, உங்கள் சித்தத்தை செய்ய முடியாது, தேவ சித்தத்தை மட்டும்தான் செய்ய முடியும். அங்கே காக்கா எப்போ வரும்லாம் தெரியாது, ஆனால் வசனம் 24 hours அங்கே இருக்கும். கர்த்தருடைய வார்த்தை இருக்கும், சமூகத்தை அப்பம் இருக்கும். இன்னைக்கு அந்த வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு நமக்கு யாருக்குமே இஷ்டம் இல்லை. ஆண்டவரே, இந்த கேரி தாற்றங்கரையே நல்லா இருக்கேப்பா, டெய்லி காலையிலையும் மாவுலையும் நான்வெஜ் வருது, அப்பமும் வருது, தண்ணியை குடித்தோம், படுத்தோம், ஜெபம் பண்ணோம். இல்லை, அப்படி வராதுப்பா, அங்கே வேற ஒரு மினிஸ்ட்ரி இருக்குப்பா, இது இன்னும் கொஞ்சம் வேற இடத்துக்கு நீ போகணும். இது 2வது பிளேஸ். இதுக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்குறீர்களா? இந்த இடத்துக்கு நீங்கள் வர இஷ்டப்படுகிறீங்களா வாழ்க்கையில்? இதுதான் நீங்கள் நித்திய ஜீவனுக்கு சொந்திக்கிறதுக்கான 2வது இடமே. நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கிறோன்னா, நான் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர்கிட்ட வந்துட்டேன், ரசபாங்கானு கொடுக்குறேன், ஞானஸ்நானம் எடுத்துகிறேன், அபிஷேகம் பெற்றேன், இதோட எல்லாம் முடிஞ்சிருச்சு, இத்தோட நித்திய ஜீவன் தான்றோம். அப்படி இல்லையே. ஒரு ஸ்கூல்லையே பாருங்கள், முந்தி நாங்கள் படிக்கும் போதெல்லாம் நேராக ஆனுவல் எக்ஸாம் கிடையாது, குவார்ட்டர்லி, ஆஃப் இயர்லி, ஆனுவல்னு ஒன்று வைப்பாங்க. ஒரு ஃபஸ்ட்டு குவார்ட்டர்லியில் கால்வாசி பாடத்தை முடிச்சிருவாங்க, ஆஃப் இயர்லியில் பாதி பாடத்தை முடிச்சிருவாங்க, ஆனுவலில் மொத்தமாக வைப்பாங்க. இப்போ அப்படி இல்லை, இன்னும் டெஸ்டினேஷன் அதிகமாகிருச்சு. குவார்ட்டர்லிக்கு அப்புறம் மிட்டம் வருது, குவார்ட்டர்லி, ஆஃப் இயர்லிக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் மிட்டம், செகண்ட் மிட்டம், தேர்ட் மிட்டம்லாம் இருக்கு, ரிவிஷன் இருக்கு. இவ்வளவு தாண்டினா தான் உங்களை எங்கே அனுப்புகிறேன்றாங்க, பப்ளிக் எக்ஸாமுக்கே அனுப்புகிறாங்க. இல்லைன்னா முன்னாடியே அப்பா அம்மா கூப்பிட்டுறாங்க, உங்கள் பையன் தேர மாட்டான், உங்களை போகவே விட மாட்டான், இங்கேயே ஃபில்டர் பண்ணுறான். ஒரு அடுத்த கிளாஸ் போகிறதுக்கு இவ்வளோ ஃபில்ட்ரேஷன் இருக்குமானால் நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதுக்கு எவ்வளோ ஃபில்ட்ரேஷன் இருக்கும்? சும்மா நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம், இயேசு ஏற்றுக்கிட்டா அப்படியே டைரெக்டாக பரலோகம். இல்லை, அப்படி ஒரு இடத்துல கூட இல்லை. அவன் தன் தன் சிலுவையை சுமந்து கொண்டு வர கடவன். வந்தால் தான் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காதே. இன்னைக்கு அதான் இங்கே பிரச்சனையே. இப்போ இன்னைக்கு நாம் செகண்ட் பிளேஸ்க்கே போகல, கொஞ்சம் கூட விடுறதுக்கு ரெடியாக இல்லை. ஆண்டவருக்காக எதையும், ஆண்டவருக்காக காக்கா கிட்ட வாங்கிறதுக்கு ரெடி. ஆனால் கேரி தாற்றங்கரையை விட்டுட்டு சாரிபாத் விதவின் வீட்டுக்கு போகிறதுக்கு ரெடி இல்லை. அங்கே இறைச்சி கிடைக்காது, அங்கே அதெல்லாம் இருக்காது. ஆனால் அங்கே ஒன்று இருக்கும், அற்புதமாய் கர்த்தரிடத்துலேருந்து வரக்கூடிய அடை இருக்கும். அது அங்கே இருக்கும், மாவும் எண்ணெயும் அங்கே இருக்கும். டெய்லி அடை கிடைக்கும், டெய்லி அப்பம் கிடைக்கும், டெய்லி சாப்பிட முடியும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை தான் கிடைக்கும். இது உங்கள் ஆத்மாவை ஜீவனோடு கூட வைப்பதற்கு போதுமானதாக இருக்கு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இன்னைக்கு இறைச்சி கொடுத்து அடை கொடுத்து நடத்துகிற அதே ஆண்டவர் வெறும் அப்பம் கொடுத்தும் நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் விசுவாசிக்கணும். நம்ம என்ன நினச்சிக்கிறோம்னா, இதெல்லாம் இருந்தால் தான் சர்வை பண்ண முடியும்னு. நான் சொல்லுவேன், தேவன் நினைச்சா எதுவுமே இல்லாமல் கூட சர்வை பண்ண வைக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒரு பீரியடில் இங்கேருந்து யூகேக்கு வேலைக்கு போனோம். வேலை கிடைச்சா குடும்பத்தை காப்பாற்றலாம், கொஞ்சம் ஃபேமிலியை பார்த்துக்கலாம், நல்லா இருக்கும்னு சொல்லி அங்கே போனோம். இப்போ கர்த்தர் சொல்கிறார், அங்கேருந்து கூட்டிகிட்டு போன ஆண்டவர் தான். நான் சொல்லுவேன், நான்லாம் யூகே போகிறதுக்கு எந்த விதமான தகுதியும் இல்லாத ஒரு ஆள். என் கூட இருந்தவங்களாம் குவாலிஃபைட், அவங்களுக்கு கிடைக்காதது எனக்கு கிடச்சிச்சு. நான் போனேன், கூட்டிகிட்டு போன ஆண்டவர் தான் சொன்னார், திரும்பி வா இந்தியாவுக்கு. இப்போ அங்கே இருக்கிற சம்பளம், அங்கே இருக்க லைஃப் ஸ்டைல், அங்கே இருக்க கிளைமேட், இதெல்லாம் பார்த்துட்டு வரதுக்கு கொஞ்சம் ஹெசிடேஷன். வரலாமா வேணாமா, இருக்கலாமா, அங்கேயே இருந்துடலாமா, நல்லா இருக்குது. ஆண்டவர் சொல்கிறார், இங்கே கொண்டு வந்து இப்படி ஆசீர்வதித்து உன்னை வாழ வச்சேன் நான், இங்கேருந்து கூட்டிகிட்டு போய் வாழ வைக்க வல்லமை உள்ளவர். அங்கே போனால் என்ன ஆண்டவரே பண்ணுவேன், வேலை இல்லை, ஒன்றும் இல்லை, மினிஸ்ட்ரிக்கு போகிறோம், அடுத்த மாதத்துக்கு என்ன பண்ணுவோம் தெரியாது. ஆனால் கர்த்தர் சொன்னார், நீ போ, நான் பார்த்துக்கிறேன். அழைத்து கொண்டு வந்து 20 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, 21 வருஷம் ஆக போகுது. அன்னைக்கு அழைத்த கையை பிடிச்ச தேவன் இன்னைக்கும் நடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இன்னைக்கு யூகே டாலர் கிடையாது, யூகே பவுண்டு கிடையாது, அங்கே இருக்கக்கூடிய எதுவும் கிடையாது. ஆனால் அதை காட்டிலும் மேலான தேவன் இங்கே இருக்கிறார். இங்கே அப்பம் இருக்கிறது, எண்ணெய் இருக்கிறது, இது நடத்துகிறதாக இருக்கிறது.
அல்லேலூயா. இந்த செகண்ட் ஸ்டேஜுக்கு வரணும். மூன்றாவது வாசிங்க, 19ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் 19:4-5 வாசிங்க. அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரைச் செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி. மூணாவது, அப்படி போகும்பொழுது கண்டிப்பாக ஒரு உபத்திரவத்தின் பாதை ஒன்று வரத்தான் செய்யும். கர்த்தர் சொல்லி போகும்போது, திருப்பி சொல்கிறேன், கர்த்தர் சொல்லாமல் போய் மாற்றவங்களை பற்றி நான் சொல்லலை. நம்ம இன்னொரு விஷயம் நினச்சிக்கிறோம், கர்த்தர் சொல்லி நான் போகிறேன்னா அதில் எந்த விதமான மேடு பலமும் இருக்காது, அது அப்படியே பர்ஃபெக்டாக இருக்கும், 100% நான் நினைக்கிற ஒரு பிளெஸ்ஸிங் இருக்கும் அப்படின்னு. இல்லை, கர்த்தர் சொல்லி போகும்போது நடுவில் வனாந்தரம் வரும். போதும் கர்த்தாவே சாகரங்கிற நிலை கூட வரும், சூழ்நிலை வரும். இப்போது ஆண்டவர் சொன்னார் ஆபிரகாமுக்கிட்ட ஆகாரை குறித்து சொல்லும் பொழுது, அந்த வேலைக்கார பெண்ணையும் அந்த பிள்ளையும் நீ அனுப்பிவிடு, நான் அவனையும் பெரிய ஜாதியாக்குவேன். ஆண்டவர் சொல்லும் போது இஸ்மவேலுக்காகவும் நீ விண்ணப்பம் பண்ணினபடினாலே, இப்போ கர்த்தர் இவ்வளோ பிளஸ்ஸிங் சொல்லிட்டார் அவனுக்கு. அவர் தான் சொன்னார் நீ அனுப்பிவிடு. அடுத்ததில் நீங்கள் சொல்லும் போது அந்த வேலைக்கார பையனை என்ன செஞ்சிரு, அனுப்பிவிடு. இப்போ ஆபிரகாம் அனுப்பிட்டார். ஒரு துருத்தியில் தண்ணியை வச்சு அப்பத்தை கொடுத்து என்ன செஞ்சிட்டாரு, அனுப்பிட்டார். ஆனால் சூழ்நிலை எங்கே வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, திருப்பி போய் சூரச்செடிக்கு கீழே படுக்கிற இடத்துக்கு வந்துச்சு. அவள் தன் பிள்ளையை கொண்டு போய் வனாந்தரத்தில் ஒரு செடியின் கீழ் விட்டு, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி, கர்த்தர் தான் அனுப்பினார். கர்த்தர் தான் ஆபிரகாம்கிட்ட சொன்னார். அவர் தான் சொன்னார் பிள்ளையை நான் பார்த்துக்கிறேன்னாரு. பெரிய ஜாதி ஆவான்னு சொன்னார். பிரபுக்கள் 12 பிரபுக்கள் வருவாங்கன்னு சொன்னார். எல்லாம் அவர் சொன்ன வாக்கு தத்தம் தான். ஆனால் நடுவில் என்ன வந்துச்சு, வனாந்தரம் வந்துச்சு, சாகிற நிலைமை வந்துச்சு. பிள்ளை சாகிறதை நான் ஏன் இந்த ரெண்டையும் உங்களுக்கு ஒன்றா சொல்கிறேன்னா, ஏறக்குறைய ரெண்டும் ஒரே இடம்தான். ஆகார் ஓடி போனது பெயர்சபா வனாந்தரம், இவன் ஓடி போனதும் பெயர்சபா வனாந்தரம். எலியா ஓடி போனதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெயர்சபாவின் வனாந்தரத்துக்கு தான் அவர் ஓடி போவார். அவனுக்கு அது தெரிந்தபோது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவைச் சேர்ந்த பெயர்செபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான். இந்த பெயர்சபா வனாந்தரம் அங்கே அவன் பார்த்தீங்கன்னா அவனும் பெயர்சபா வனாந்தரத்தில் தான் இருப்பான். ஆகாருடைய பையன் இஸ்மவேலும், இவனும் ஒரு சூரச்செடி கீழே இருப்பான், அவனும் ஒரு செடி கீழே தான் இருப்பான். இங்கே ரெண்டும் ஏறக்குறைய ஒரே பிளேஸ் மாதிரி தான் இருக்கும். 2 பேருமே இவங்க சொல்லி கர்த்தர் சொல்லி போனவங்க தான். இவன் தேவ ஊழியக்காரன், அவனை கர்த்தர் அனுப்ப சொன்னார். உங்களை என்னையும் கர்த்தர் அனுப்புகிறார், கர்த்தர் தான் கூப்பிட்டுருக்கிறார். நடுவில் நிச்சயம் ஒரு வனாந்தரம் வரும், ஒரு சூரைச்செடி வரும். போதும் கர்த்தாவே நான் சாகிறேங்கிற இடம் வரத்தான் செய்யும். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், அந்த வனாந்தரத்தில், அந்த சோதனையில், அந்த பிரச்சனையில் நீங்களும் நானும் சாக மாட்டோம். சுழல் காற்றில் ஏறி உயிரோடு கூட பரலோகத்துக்கு போவோம்.